இன்னைக்கு பொங்கல் கிளீனிங் பார்ட் 1 பார்க்கலாமா? இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொஞ்சம் ஷெல்ஃப் வந்து கிளீன் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பொங்கல் கிளீனிங் ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். நார்மலா வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப வீடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு டஸ்டிங் பண்ணணும். ஒட்டட அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்ப தான் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால டஸ்டிங்க்கு வேலையே கிடையாது. ஸோ டைரக்ட்டா வந்து திங்ஸ வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா எப்பவுமே வந்து பொங்கலுக்கு பொங்கல் நான் வந்து ட்ரெஸ்ஸ வந்து வாஷ் பண்ணி தான் நான் வந்து காய வச்சு எடுத்து வைப்பேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். அதுவும் மெயினா இந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம சொன்னோம் அப்படின்னாலுமே, ஒரே ட்ரெஸ்ஸையே எடுத்து எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு இத தான் போட்டுப்பேன், இத தான் போட்டுப்பேன்னு எடுத்து போட்டுப்பாங்க. அப்படியே பாக்கி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சே இருக்கும். டெய்லி வேர் ட்ரெஸ் அவ்ளோ ட்ரெஸ் இருக்கும். ஆனா போடாமயே வச்சிருப்பாங்க. அந்த மாரி மடிச்சே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி பொங்கல் டைம்லயாவது அது எல்லாத்தையும் எடுத்து டெட்டால் இல்லன்னா கம்ஃபர்ட் இது 2ல ஏதாவது ஒண்ணு ஊத்திட்டு, நல்லா ஒரு 15 நிமிஷம் அந்த ட்ரெஸ் எல்லாம் முக்கி வச்சிருந்து, அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். நல்ல ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத குழந்தைங்களுக்காவது நம்ம செய்யணும். ஏன்னா பெரியவங்க ட்ரெஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரச்சனை கிடையாது. ஆனா சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மெத்தட்ல கொஞ்சம் வாஷ் பண்ணி காய வைக்கிறது நல்லது. அப்படிதான் இன்னைக்கு வந்து 2 டைமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸ வந்து நல்லா தண்ணீல போட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கணும். ஷெல்ஃப வந்து லைட்டா தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மடிச்சு வைக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் ரொட்டீன் தான் இது. கொஞ்சம் பார்ட் மட்டும் நான் வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.